ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேவுடைய ஸ்கெட்யூலில் இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறேன். அவங்களுடைய ஹோம் கிரவுண்டுடைய அட்வான்டேஜும் அவே கிரவுண்டுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் கண்டென்ட்ஸை ரெகுலராக வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா கேகேஆரும் ஆர்சிபி ஆடுறாங்க ஈடன் கார்டன்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் நைட் மேட்சாக வந்துட்டு எல் கிளாசிக்கோ வச்சுருக்காங்க. சிஎஸ்கே எம்ஐஎஸ் ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் தலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட். அஃப்கோர்ஸ் எனக்கும் தான். ஒரு 9 monthsக்கு அப்புறம் திரும்ப தலையை பேட்டோட அன்புடனில் பார்ப்போம். அதுவும் பிக்கஸ்ட் ரைவல்ரியான எம்ஐக்கு அகென்ஸ்டாக வரப்போகிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூலில் குரூப் ஏ குரூப் பின்னு பிரிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி கேகேஆர் ஆர்ஆர் பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா எம்ஐ எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி டிசி ஜிடி இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த டீமுக்குள்ளே இருக்கவங்க கூட 2 மேட்சஸும் ஆப்போசிட் இருக்க குரூப் கூட யாரோ ஒருத்தர் கூட மட்டும் 2 மேட்சஸ் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சேப்பாக் ஃபோர்ட்ரஸை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணல. பட் இந்த ஆக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க சேப்பாக்கில். மேபி இந்த தடவை நல்ல ரேங்க் டர்னராக கொடுக்க நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு தோனியோட இன்புட் நிறையா இருந்திருக்கலாம் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு. அது மேலே பார்ப்போம் எந்த மாதிரி டீம் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே பவுலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணோன்னா உங்களுடைய பவுலர்ஸ் நல்லா பண்ணோம் அப்படின்றத செகண்ட் ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் சிஎஸ்கே ஹோம். எனக்கு கேட்டிங்கன்னா இது ஒரு பிக் அட்வான்டேஜ். பட் லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஹோம் மேட்சஸ்லாம் சூப்பராக ஆடினாங்க. பட் லாஸ்ட் ஆஃப் த சீசன் போக போக பார்த்தீங்கன்னா எங்களால் அவே மேட்சஸில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால தான் லாஸ்ட் டைம் அவங்களால த்ரூ ஆக முடியல ப்ளே ஆஃப்க்கு. மேபி இந்த டைம் அதை ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 கேம்ஸில் 3 தான் ஹோம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாகவே மேட்சஸ் வின் பண்ணிட்டா இட் வில் பி பெட்டர் டு ப்ளே ஆஃப் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நூர் அகமதை பற்றி பார்க்க போகிறாங்க. இந்த தடவை சேப்பாக் ரேங்க் டர்னராக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. நூர் அகமது எல்லா வகையான பிச்சர்ஸ்லேயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராருங்க. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. திரும்ப சிஎஸ்கேக்கு ஹோம் கம்மிங் வந்திருக்காரு. மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறேன். லாஸ்ட் இயர் கூட நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் எக்கானமியாக போட்டார். பார்க்கலாம் இந்த டைம் எப்படி போடுறாரு அப்படின்னு சேப்பாக்கில். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. லாஸ்ட் இயர் இவ்வளோ சரியாக யூட்டிலைஸ் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாட் நிறையா அடி வாங்கினார் ரவீந்திர ஜடேஜா. பட் எந்தெந்த பிச்சர்ஸ்லாம் ரேங்க் டர்னராக இருக்கோ அந்தந்த பிச்சர்ஸில் மட்டும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு சிஎஸ்கேக்காக. பார்ப்போம் இந்த டைம் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டோர்னமெண்ட் வின் பண்ணோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓப்பனர் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. மேபி இந்த டைம் அதை சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெவான் கான்வே திரும்ப அதே ஓப்பனருக்கே தான் போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓப்பனர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டா ஷுவராக நம்ம ஃபைனல்ஸ்க்கு போகிற வரைக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி டீம் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் இயருடைய பாயிண்ட்ஸ் ஸ்கெடியூல் இதில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி டாப் 4. இதில் ஏன் நம்மளால் த்ரூ ஆக முடியலன்னா நம்மகிட்ட சரியான ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன்ஸ் இல்லை, பவுலிங் இன்டெப்த்தாக இல்லை அப்படின்றது தான் ஒரு மெயின் ரீசனாக சொன்னாங்க. இந்த லாஸ்ட் டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பவுலிங் ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது. அதனால தான் எங்களால் லாஸ்ட்டில் முடிச்சிருக்காங்க. மேபி பவுலிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணால் ட்ராஃபி வின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நமக்கு கீ பிளேயர்ஸாக இருக்க போது பார்த்தீங்கன்னா நூர் அகமது அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிசிசி புதுசாக என்ன ரூல் போட்டிருக்காங்கன்னா இங்கே ஹோம் கிரவுண்ட்ஸில் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதனால் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 4 கிட்ட ஒரு அவங்களுடைய அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா ஆர்டிகல்ஸ்லாம் சொல்கிறாங்க. ப்ராக்டிஸில் கூட பார்த்தீங்கன்னா ஹூடா, விஜய் சங்கர் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். இஃப் யூ ரியலி லைக்ஸ்னு ஒரு லைக் கொடுங்க. பாய் கைஸ்.